கண்ணன் வந்தான் என் புள்ள கண்ணன் வந்தான் நான் சம்பளம் வாங்கின உடனே கண்ணன் வந்தான். என்னண்ணா பாட்டு எல்லாம் பலமாகுது. அடா அந்த கதையாம்பா கேக்குறேன். நான் சம்பளம் வாங்கின உடனே என் பையன் வந்துருவான்ப்பா. நீ சம்பளம் வாங்கின உடனேவா? புடிங்கன்னு போத்துக்கு தான். வேற என்ன இருக்குதா? எனக்கு குடும்பத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. எங்க இடத்து புடிங்க மட்டும் தான் வருவான். அதுக்கு என்னண்ணா பண்றது? நான் கூட பாரு 1000 2000 சம்பாதிக்கிறேன் தான். ஆனா எங்க அப்பா கொடுக்குற காசு தானே எனக்கு திருப்தி ஆகுது. இது ஒரு காரணம். எல்லா பிள்ளைங்களும் அப்படித்தான் இருக்கிறீங்க. சரியா? ஆட்டோ எவ்வளவுக்கு வாங்கினா எவ்வளவு மைலேஜ் தெரியுது? எங்கன்னா மைலேஜ் தருது? பேசாத ஆட்டோ வித்துட்டு எதனா கூலி வேலைக்கு போயிடலான்னு. என்னப்பா சொல்ற? ஆட்டோ வித்துட்டு போறேன்னா? ஆமாண்ணா, எதனா நல்ல பார்ட்டியா இருந்தா சொல்ல. சரியா? என்ன வேலை சொல்ல, நானே வாங்கிக்கிறேன். என்னண்ணா சொல்ற? உண்மையாவா? உண்மையாதான்ப்பா. ஒரு 1.5 இருந்தா குத்தலான்னு. ஐயா என்ன 1000 ரூபாய்க்கு குத்துருவேன்? நோ, 1.5 ரூபாய் இல்லண்ணா, 1.5 லட்சம். எப்போ அம்மா நீ சாப்பாடு கட்டலையா? வெளில போய் சாப்பிட்டு சொல்லிச்சு. ஏன் என்னவா அவளுக்கு? இல்ல நாடகம் பார்க்கணுமா, அதனால சாப்பிட்டு சொல்லிச்சு. பாத்தியானா, நாடகம் பார்க்க போதும், அதனால வெளில போய் சாப்பிட்டுக்கணுமா? இந்த மாதிரி பொண்டாட்டிலாம் தான் நான் எப்படி நான் முன்னேறது? எல்லா பொண்டாட்டிகளும் அப்படித்தான் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு வரும்போது ஒரு சிக்கன் ரைஸ் 2 பட்டு வாங்கி வந்துருப்பா. இதெல்லாம் நல்லா கேளு. ஆனா ஸ்கூல்ல மார்க் மட்டும் எடுக்காத. போய் படிக்கிற வேலையை பாரு, நான் வாங்கிட்டு வரேன். சரிப்பா, சரி ஒரு வாங்கிட்டு வா. பாத்தியானா, கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டுறேன், ஆனா செலவு மட்டும் இப்படி ஆகுது. அதனால தான் நான் ஆட்டோ வித்துட்டு கூலி வேலைக்கு போயிடலான்னு. கூலி வேலைக்கு போனா காலையில போட்டு சாயந்தரம் தானே வீட்டுக்கு வர முடியும். டேய் மகனே, எப்போ போவ? நீ போயிட்டதுக்கு அப்புறம் தான்ப்பா நான் போவேன். எனக்குன்னா அவ்வளோ அவசரம். அடா அது இல்லடா, போயிட்டு வரும்போது மூக்குப்பொடி ஒன்று வாங்கிட்டு வாடா. பாத்தியானா, மூக்கு பொடி வாங்கிட்டு வரணுமா? ஏன்னா மூக்கு பொடிலாம் போடாதுன்னா மூக்கு பொடி போட கேன்சர் வருதான். கேன்சர் வருதுன்னா அது ஏன் விற்கிறாங்க? கரெக்டான கேள்விதான் கேட்கறேன். அதுக்கான பதில் என்கிட்ட இல்ல. கரெக்டா தானே சொல்ற. சரக்கு குடிச்சா கூட தான் ஒரு சில பேர் செத்துறான். ஆனா கவர்மெண்ட் சரக்கு விக்குது, அதை தடுக்கணும்லண்ணா. பேசணும் பேச்சுன்னு தான் இருப்பான், நடக்குது நடந்தா போய் பொடி வைங்கடா. பாத்தியானா அதிகாரத்தை? சரி, சைலண்டா போய் பீடிலாம் வலிக்குதா கேள்விப்பட்டேன். நான் கடையாண்ட போனா அங்க துண்டு பீடா கீழே இருக்கும், அதை பிடிப்போம்பா. அது துண்டு பீடினா எச்ச பீடி. அந்த எச்ச பீடியா பிடிப்பேன். அது 3/4 வாச்சு 6 வாச்சு போட்டுருவாங்க, அதை பிடிப்பேன். எச்ச பீடி ஏகாம தான் வைக்கிற நம்மளுக்கு உன் பேரை. நோ சும்மா இருந்தா. அவர் பேர் பிஞ்சு கண்ணுண்ணா. என் பேரை மாத்திட்டேன்பா, நான் துண்டு பீடி கண்ணு. ஆனா ஆட்டாக்கிறண்ணா உங்க அப்பா கொஞ்சம் புடியா. ஏன்பா? அட புண்ணா, புஷ்டம்பா, என்ன விஷயம் சொல்லு. எங்க ஆயா வந்து கண்ணு வச்சுக்கிறேன். இருந்தாலே எங்க தாத்தாக்கா எங்க ஆயாக்கா செம்ம சண்டை வீட்டுல. இதெல்லாம் எனக்கு தேவையானா? எப்போ என்ன இதெல்லாம்? அதெல்லாம் சும்மா அப்படி இல்லம்பா. யோ, வயசாகுது உனக்கு அறிவு இல்லையா? அவங்க ஆயா போய் கண்ணு அடிச்சுக்கிறியா? சும்மா விடுவாங்க? நோ, உங்க அப்பா கிட்ட சொல்லி வை. இன்னொரு வாட்டி வீட்டு பக்கம் வந்து காலை வச்சிருவேன். போடா, உங்க ஆயா உலக அழுகி, அதுக்குன்னு வந்துட்டேன். உலக அழுகி இல்லைன்னு தெரியுதுல, அதுக்கே வந்து கண்ணு வச்சா? தம்பி உடுப்பா. நோ, உன் மூஞ்சி கோசம் தான் பாக்குறேன். இல்லன்னா உப்பு வரணும் போட்டுருவான் உங்க ஒப்பனை. போடுவார். என் கையில பூ பறிக்குமா? கொழுப்பச்சா அடி போடா சொட்டா. எப்பா இருப்பா, பெரிய மனுஷன்பா. பெரிய மனுஷமே நடந்துக்க மாட்டானே. உன் முன்னாடி தானே பேசிட்டு கிடக்குறான். கோவம் வராத பின்ன. ஏப்பா என்னப்பா நீ அசிங்கப்படுத்திட்டே இருக்க? என்னப்பா பெத்த பண்ண அசிங்கப்படுத்துற? நோ, லாஸ்ட் சான்ஸ். அந்த ஆளியா வீட்டு பக்கம் வரக்கூடாது, ஆயா பார்த்து கண்ணு அடிக்க கூடாது, சொல்லி வச்சிரு. போடா, ஏப்பா நான் பேசுறேன், இருப்பா. போடா, நீ பெரிய பருப்பாடா. ஏப்பா கம்முன்னு சொல்லேன் பாரு. ஏமா ஆட்டோக்கார தம்பியா, எங்க உங்க அப்பா? எப்போ இங்க என்ன பண்ணி தொலைச்சா? ஓகேன்னு என்ன? டேய் இங்கடா. என்னவா போறியா? ஆனா பலால் போறீ. ஏமா அடிக்கிற? நான் என்ன படிக்கிறேன்? ஏமா அடிக்கிற? என்னமா பண்ணாரு எங்க அப்பா? என்ன பண்ணல உங்க அப்பா? என் மருமகளுக்கு எங்களுக்கு சண்டை வச்சுட்டு வந்துட்டான். என் மருமக எங்களுக்கு விஷம் வைக்கிறான்ற சோத்துல. ஏம்பா என்ன பண்ணி தொலைச்சதா? இந்த பொம்மைட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துட்டா மருமகளை. கொடுமைப்படுத்தினா உனக்கு என்ன வந்தது? தப்புன்னு தலையில கொதிக்கல. ஆமா கொதிக்கும், அப்படியே மண்டிலே குடுப்பா ஒண்ணு. சாரிக்கா, எங்க அப்பா பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்ககிட்ட. ஏப்பா கொஞ்சம் வாய வச்சு சும்மாதான் இருப்பா. நீ சொல்லிடுற, ஆனா உங்க அப்பா சும்மாவா இருக்க மாட்டான். இன்னும் எவ்வளவு பெரிய பிரச்சனை கூட்டின்னு வர போறான் பாரு அவன். போடா, பெரிய பருப்பு மாதிரி பேசுற. பல பேரை பார்த்தவன்டா. ஒப்பனுக்கு வாயில வாஸ்து நல்லா இல்லப்பா. அவனை இவனை சும்மா விட்டு வாலிக்க போடா, நீ பெரிய பருப்பு இல்ல, கட்டி தூக்கி அடிச்சா. சும்மா இருப்பா. அவன் அடிக்கிறேன், நீ சும்மா இருக்கிற. வேற என்ன பண்ண சொல்ற? போற இடம்லாம் நீ ஏடா பண்ணிட்டு வர? யோ, இன்னும் நீ போவே இல்லையா? இங்கதான் கைப்பசி நின்னுட்டு இருக்கியா? அடி யார் இவ? இவ்வளவு நேரம் இங்க எவ்வளவு பிரச்சனை நடந்தது தெரியுமா? இருக்கிற எல்லாம் இந்த ஆளா தான். ஒப்பனா நான் அந்த வீட்டுல சேர்க்க மாட்டான். அந்த ஆளை எங்கேயாவது கொண்டு போய் வீட்டு வச்சுக்கோ. வாடகைக்கா? ஏன் என்ன பண்ணாரு உங்ககிட்ட? ஒரு 4 பேரை கூட்டு வந்து சோறாக்கி போட்டு மீன் குழம்பு வச்சு கூட மட்டன் ஆக்கி கூட சிக்கன் ஆக்கி விடுங்கிறாயா? நான் ஹோட்டல்ல வச்சிருக்கிறேன். ஏப்பா
யாருப்பா அந்த 4 பேரு? எங்க ஃப்ரெண்டுங்க. உங்க அப்பனுக்கு வடிச்சு கொட்டது இல்லாம அவன் கூட்டு நாளுக்கு நான் வடிச்சு கொட்டுவேனா? ஆமா, அப்படியே எனக்கே வச்சு கொட்டிற பாரு. அந்த ஆள் சொல்றவங்க நீ வச்சு கொட்டுறதுக்கு. சரி விடு, இதுக்கு மேல யாரும் அந்த ஆள் கூட்டு வர மாட்டா. அப்படி சரியே, பையன் சிக்கன் ரைஸ் சொன்னானே, அப்படியே எனக்கு 2 சேர்த்து வாங்கிட்டு வந்துரு. 2 ரைஸ் நல்லா வருவ. டேய் பேசாம டைவர்ஸ் பண்ணிடுறா. ஏப்பா சும்மா இருப்பா கொஞ்ச நேரம். டைவர்ஸாமே ஏ சொட்ட, நீ வீட்டுக்கு வா, உனக்கு விஷம் வைக்கிறான். அப்பா அப்பா, ஏய் நீ ரைஸ் தானே கேட்ட, நான் வாங்கிட்டு வரேன். போ, சும்மா பிரச்சனை இழுத்து விட்டுனுக்குற. ஆமாய்யா, நான் தான் உனக்கு பிரச்சனை ஏத்தி விட்டு இருக்கிறேன். உங்க அப்பா எதுவுமே பண்ணல பாரு. நீ நைட்டு வீட்டுக்கு வா, உன்னை பாத்துக்கிறேன். ஆனா எப்பா நீ இருக்கிற பாரு, உன்னால இன்னும் எவ்வளவு பிரச்சனை தான் நான் பார்க்க போறேனோ. இருப்பா முச்சாமி கார் வாங்கிக்கிறானா, நான் சூனி வச்சுட்டு வரேன். சூனிய வைக்க போறான்றான். என்னடா உங்க ஒப்பம் பிடிக்கிறான். சரி இந்த ஆள் இப்படிதானா, நீ போ, வர வந்துருவா, கத்துவா. நாளைக்கா வந்து ஆட்டோ பத்தி பேசுவோம். சரி சரி.